ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் போடக்கூடிய குழந்தைங்களுக்கான பால் கஞ்சி செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாதத்துக்கு போடுற அரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பாதாம், ஒரு 4 துண்டு தேங்காய், அந்த அடியில் இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு டைம் கழுவிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் போல் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி, பாதாம், தேங்காய் எல்லாமே வந்து தண்ணியில் நல்லா ஊறிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நார்மலாகவே ரைஸ் வந்து நான் குழந்தைங்களுக்கு சூப்பராகவே வெயிட் போடும். இது கூட பாதாமும் சேர்த்து கொடுக்கறதால பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கடகடன்னு வெயிட்டும் போடும், வயிற்றுப்பூச்சி எல்லாம் போகும், ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். இதனால் தண்ணி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. இதில் வந்து தேங்காய், அரிசி பால், பாதாம் பால் எல்லாமே கலந்து தான் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி மாதிரி பாலை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம் நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுத்தமான பால் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சாஸ்பேனில் வந்து இதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். இதை கூட ஸ்வீட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 7 to 8 நிமிஷம் பொறுமையாக நம்ம வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே டைஜஸ்டும் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுறேன். இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றினா இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். அது மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சத்தான லஞ்ச் ரெசிபி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன், சாதத்துக்கு போடுற அரிசி. அதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூங் தால், பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை ரெண்டையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா டைஜஸ்ட் ஆகும். இது கூடவே கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட நான் தக்காளி வந்து ஒரு 1/2 சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேபேஜ், முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக கேஸ் ஆகும். அந்த காலிஃப்ளவர்லாம் கொடுத்தா குழந்தைங்களுக்கு எப்படி கேஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேஸ் ட்ரபிளாக வாய்ப்பு இருக்குது ஒரு சில குழந்தைங்களுக்கு. நீங்கள் காலிக் ட்ராப்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஊற்றி கொடுங்க. இல்லைன்னா இந்த சாதம் கொடுத்துட்டு கொஞ்சமாக ஓமம் வாட்டர் ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வயிறெல்லாம் வலிக்காது. நான் இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இதை நல்லா வதக்கிட்டு இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள், குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக இது கூட சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாதம் நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போது ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய முட்டைக்கோஸ் சாதம் வந்து ரெடி. இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இதில் மறக்காமல் வேக வைக்கும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போது இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நான் நல்லா மசிச்சுக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி தான் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய ரொம்பவே சுவையான கேபேஜ் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் செய்கிறதுக்கு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் துருவின கேரட் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. விதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி டேட்ஸில் அந்த மேலே இருக்கிற அந்த தோலையும் லைட்டாக எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்பவே டக்குன்னு குழந்தைங்களுக்கு நைட் டைமில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி இது. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். இதை நல்லா மசிச்சுட்டு ஃபைனலாக இது கூட ஃபார்முலா மில்க், பிரஸ்ட் மில்க், கவுஸ் மில்க் குடிக்கிற குழந்தையா இருந்தால் கவுஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டின்னராக தாராளமாக கொடுத்துக்கலாம். இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.